இது ஒன்று நீங்கள் சைன் பண்ணணும், இல்லை அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் சைன் பண்ணணும். பட் ஐ திங்க் த ரைட் பர்சன் would be நீங்கள் தான், நாட் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர். பிகாஸ் யூ ஆர் ஒன்லி டீலிங் வித் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ். கரெக்டா? எஸ் மேடம். Similarly, in terms of any projects, renovations that you are doing, அதுக்கு இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது இன்டர்னல் ஆர்டர் கிரியேஷன். ஆல்ரெடி திருநெல்வேலியிலேருந்து he had sent one. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் வச்சுருப்பீங்க, ஃபர்னிச்சர் வச்சுருப்பீங்க, ஃபால் சீலிங் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி என்னெல்லாமோ வச்சுருப்பீங்க. அதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஈச்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்து நீங்கள் சைன் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா இட் வில் பி ப்ராசஸ்ட் இன் த சிஸ்டம் அண்ட் தென் யூ வில் பி ஏபிள் டு யூஸ் இட் அண்ட் வீல் பி ஏபிள் டு ட்ராக் அண்ட் மானிட்டர். உதாரணத்துக்கு நான் ஒரு பில்டிங் கட்டுறேன், ஒரு மெஸ் கட்டுறேன், என்னோட ஃப்ளோ இதில் அதுக்கு ஒரு பட்ஜெட் 5 crores கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5 crores வந்து பில்டிங் இருக்கும், ஃபால் சீலிங் இருக்கும், ப்ளம்பிங் இருக்கும், கார்பென்ட்ரி இருக்கும். அதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவீங்க. 5 crores இவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் வில் பி ஏபிள் டு மானிட்டர். நான் பில்டிங்க்கு 2 crores பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கிறேன்னா இது வரைக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளோ ஸ்பெண்ட் வந்து எனக்கு பாக்கி இருக்குது. So systematically and scientifically the whole thing will go and we'll be able to track the budgets and what we have spent. Am I being clear? Yes, ma'am. So all of this has been sent to you including the link. So in terms of any projects you have going on, idu use panikonga, and any assets that need to be purchased adukku idu use panikonga. மேடம் ஒரு ஸ்மால் டவுட் மேம். சக்தி, இப்போ மேடம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நீங்கள் காமிச்ச அந்த இதில் வந்து நம்ம அசெட் நம்ம வந்து ஷாப்பில் வந்து இப்போ பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் இது வந்து இந்த இது வந்து நம்ம அப்லோட் பண்ணணுமா மேம்? அந்த சைன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணுமா? நீங்கள் அப்லோட் பண்ணாதான், ஏன்னா யாருனாலும் இது வந்து ஆக்சஸ் வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அப்லோடிங் ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ஃபார்ம்ஸ் வந்து இதில் வந்து இதில் இந்த ஆட் ஃபைல் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்னல் ஆடிட் டீம் அதை பார்த்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. only making sure that somebody is aware. யாராலும் வந்து இதை அப்ரூவ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ நீங்களோ வந்து சீஃப் அக்கௌண்டோட சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா தென் யூஸ் இட். இப்போ ஆல்ரெடி இருக்கிற அசெட்டுக்கும் இந்த கிரியேஷன் பண்ணணும். இந்த ஆல்ரெடி இருக்கிறதுக்கு இல்லை, இனிமேல் நீங்கள் இந்த வருஷம் April 1st ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுக்கு இந்த ஃபார்மில் வந்து பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த நம்பர் ஒரு அசெட் நம்பர் கிரியேட் ஆகும். அந்த நம்பர் இல்லாமல் உங்களால் பிஓ கூட போட முடியாது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணப்பே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நம்பரை வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சது. அந்த நம்பரை வச்சு பிஓ ஜிஆர்என் எல்லாமே ஃப்ளோ ஆகிடும். மேடம் இப்போ ஒரு சின்ன டவுட் மேம். இப்போ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்து ஒரு மோட்டர் வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம். அது நம்ம அசெட்டாக வராது. அது வந்து நீங்கள் அது மேடம் அதுக்கு இது தேவையில்லை. அதுக்கெல்லாம் இது தேவையில்லை. நம்ம கடைக்காக வாங்குகிறோம், மெஸ்ஸுக்காக வாங்குகிறோம், குடவுனுக்காக வாங்குறோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து இப்போ நம்ம ரெகுலர் நம்ம பிஓ போட்டு அதை நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அது எப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படியே நீங்கள் பில்லை மட்டும் என்ட்ரி போட்டுருங்க. அது உங்களுக்கு டொனேஷன் தானே போகுதுங்க சக்தி. ஓகே. இல்லை மேம், பட் இங்கே அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது மேடம். இன்னும் அது வந்து பிஓ போடணும். இல்லை தேவையில்லை. வேற யாருக்கும் நீங்கள் பண்ணி கொடுக்குறது இருக்கு பிஓ தேவையில்லை. நம்ம கடைக்காக தான் பிஓ. இங்கே என்னன்னா அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டோர்ஸுமே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே. திங் இஸ் ஒன்லி ஃபார் ஆர் ஸ்டோர். டொனேஷனாக கொடுக்குறோன்னா சும்மா பில்லை வாங்கிட்டு பில் என்ட்ரி போட்டாங்க. என்னோட இது இன்புட் மேம். சப்போஸ் பார்ட்டி கொஞ்சம் ஹையா இருந்துச்சுன்னா எம்டி கிட்ட கேட்டு அது வந்து வாட் அதுதான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு பட்ஜெட் டிசைட் பண்ணி எம்டி கேட்டு பண்ணி கொடுங்க. ஓவர் ஹேஸ் டு பி கன்சல்டட். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் எம்டிஸ் கிட்ட போக முடியாதுங்கல்ல, அதனால தான் உங்கள் மூலியமாக பண்ணுறோம். அவ்வளோதான். இல்லை அது இல்லை மேம். இப்போ சக்தி சொன்ன அந்த டொனேஷன் மேட்டர் சொல்கிறேன். இஃப் இட் இஸ் ஆஃப் ஹை வேல்யூ we can route it through Gurumal with if MDs. If it's of high value, definitely route it through Gurumal. Even if it is not high value, you can route it through Gurumal. அதுக்கு தான் Gurumal இருக்கு. Any value limit has been fixed ma'am for this? இல்லைங்க, நீங்கள் சும்மா ஒருத்தங்க வர்றாங்க, உங்களுக்கு ஒரு 1000 rupees கொடுக்குறீங்கன்னா அது நீங்கள் கடையிலேருந்து கொடுத்துட்டு போயிடலாம். இட் இஸ் நோ வேல்யூ. பட் இஃப் யூ ஆர் ஸ்பெண்டிங் சம்திங் சப்ஸ்டான்ஷியலி ஒரு 50,000 வரலாம்னா குருமாலேருந்து கொடுக்கலாம். பிகாஸ் நீங்கள் இந்த ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் வந்து இது பண்ண விட மாட்டாங்க, எக்ஸ்பென்ஸாக யூஸ் பண்ண விட மாட்டாங்க. அதை டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் கொடுத்த காசு வேஸ்ட்டு. மேடம் இப்போ இது வந்து யாரை மேடம் கான்டாக்ட் பண்ணணும்? ஏன்னா இப்போ எங்களுக்கு அதில் ஒரு இது இருக்கு மேம். நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. வீடியோ ரவி ஒன்று, வெங்கட்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. சரிங்க. வெங்கட் இஸ் ஃபார் நம்ம ஸ்டாஃப்க்கு வந்து ஏதாவது வந்து நீங்கள் நிறைய தடவை கேரளாலேருந்து கேட்குறாங்க, கூட கேட்குறாங்க. ஸ்டாஃப்க்கு வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, இல்லைனா ஸ்கூல் ஃபீஸ் எதாவது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஓனர்ஸ் அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மே ரொம்ப நாள் முன்னாடி எல்லா பேட்ச்க்கும் நாங்கள் சென்ட் பண்ணோம். அந்த ஃபார்மை வந்து அந்த ரெக்வசிஷன் ஃபார்மில் எல்லாமே ஃபில் பண்ணி ஓனர் ஒரு ஆள் சைட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இங்கே வந்து பேமெண்ட் கொடுக்கும். தட் இஸ் ஃபார் சிம்பிள் திங்ஸ். நம்மளோட ஸ்டாஃப் இல்லை எனி தேர்ட் பர்சன் ஆல்சோ.
யாரோ ஒருத்தங்க மெடிக்கலுக்காக வராங்க இல்லை எஜுகேஷனுக்காக வராங்கன்னா ஒன்று சைன் பண்ணி கொடுத்தாங்க பேமெண்ட் ஆகிடும். பட் மேக் ஷூர் அந்த ஃபார்மில் வந்து the request whoever request shouldn't be an employee. ஒரு எம்ப்ளாயி வராரு, எனக்கு இது வேணும், என் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுங்கன்னு ஓனர் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஒய்ஃப் பேரில் கேளுங்க, அவ்வளோதான். அவரோட பேரில் கேட்காது. ஓகே இந்த ரெக்வஸ்ட் லெட்டர் அவங்க பேர்ல இருக்கக்கூடாது. ஆமாம், எதுவுமே அவங்க பேரில் இருக்கக்கூடாது. ஸ்டாஃபோட பேர்ல இருக்கக்கூடாது. And if it's medical, you have to attach all. எதுக்குனாலுமே some document has to be attached. School fees, school bill இருக்கணும், ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டலோட பில் இருக்கணும். All those documents has to be attached. அது பண்ணி வெங்கட் கணபினா he'll process the payment. In terms of our சொன்ன BDO Ravi is for something big like this. உங்க கார்பரேஷன் வந்து வராங்க, எனக்கு வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டாய்லெட் கட்டி கொடுங்க, பெயிண்ட் பண்ணி அந்த BDO Ravi ஓகே. கான்டாக்ட் நம்பர் என்ன ராஜ்குமார் அனுப்பிடுறேன், நான் அனுப்பிடுறேன். நீங்க சொல்றீங்களா ஆர்கனைஸ்ல ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாங்கன்னா நம்ம இங்க இருந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதான் மேடம் இப்போ நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஓகே மேடம், ஃபைன், அண்டர்ஸ்டாண்ட். ராஜ்குமார் அந்த புக்கு மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்றீங்க ராஜ்குமார், இங்கே இல்லை. எந்த புக் இல்லை, அப்ளிகேஷன், அந்த குரூப் மார்க்கெட்டோட அப்ளிகேஷன் அனுப்பிவிட சொல்கிறேன். எனி அதர் திங் இப்போ அசட் வியர் கிளியர்ல இது நீங்கள் இப்போ ஆல்ரெடி பேக்லாக் எனக்கு தெரிஞ்சு எல்லா பிரான்ச்லையும் இருக்குங்கிறது இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த பேக்லாகை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி இந்த அசட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த வாட் இஸ் திஸ் எனி ரெனோவேஷன்ஸ் கோயிங் ஆன் வந்து அதில் அப்டேட் பண்ணிக்கலாம். மேம் அந்த லிங்க் ஒன் செகண்ட். அண்ட் ஆல் காஸ்ட் ஷுட் பி எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸுங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த குரூப்லேயே இருக்குங்க பிரதீப், integrated grouply link and the 2 files I've sent. Okay. And make sure that all costs are exclusive of taxes. 1000 rupees ஒரு product plus 18% 1000 rupees கொடுங்க, 1000 plus 18% கொடுத்தாங்க. ஓகே வாங்க. I hope it's clear. So நீங்க இத கிரியேட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம பண்ணிக்கலாம். நீங்க பேமெண்ட்டும் அத PO போட்டு அந்த அசெட் இன்வெர்ட் பண்ணிக்கலாம். Thank you மேம். இது இல்லாம வந்து உங்களால அசெட் இன்வெர்ட்டே பண்ண முடியாது. ஸோ கம்பல்சரி the process has to be followed. ஓகே. Thank you. Okay. Anything else? Thank you. Thank you, ma'am. No. Thank you. Thank you.